நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இட்ஸ் a big mistake. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் உன்னோட போட்டோவை மட்டும் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். நான் இந்நேரத்துக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ரிச்சான ஸ்மார்ட்டான பையனை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? சொல்லு சொல்லு ஈஷான், ஏன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? சொல்லு. ஐ லீவ். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐ கான்ட் ஸ்டே ஹியர். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யறது? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐ லீவ். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐ கான்ட் ஸ்டே ஹியர். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இல்ல, சுஹானா என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. அவளை நான் போக விட மாட்டேன். கண்டிப்பா அவ போயிடுவா. என்னால அவளை தடுக்க முடியாது. திரும்பி வரவே மாட்டான். என்னால இங்க இருக்க முடியாது. இங்க ஒரே கும்பலா இருக்கு. நான் போய் தான் தீரணும். I just can't stay here. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பைத்தியக்காரங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. Sid, you listen to me right now. You listen to me. You are just not a marriage material. நீ என்ன கல்யாண கோலத்துல பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். என்ன நல்லா பார்த்துக்கோ. I am a marriage material. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது சார். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேனோ அவர் உன்னை விட ரொம்ப பெட்டர். உன்னை விட ரொம்ப ரிச், ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப ஸ்மார்ட் ஆனவர். சுஹானா அண்ணி. அண்ணி, நான் இஷிகா. கதவு தரங்க அண்ணி. கதவு தரங்க அண்ணி, நான் தான் இஷிகா. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன்ல, இஷிகா.
அது மட்டும் இல்ல, இந்தர் அண்ணா, இலேஷ் அண்ணா, ரஜினி அண்ணி, நிஷா அண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க. காலையில உங்களை பார்த்தோன்னே எப்படி வம்பு கெடுத்தாங்கல்ல? இட்ஸ் ஓகே. ஓகே இல்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்பவும் இஷான் அண்ணாவை ரொம்ப வெறுப்பேத்திட்டே இருப்பாங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. கீழே சம்பிரதாயப்படி எல்லாருமே உங்களை வந்து பார்க்க போறாங்க. என்ன சம்பிரதாயம்? அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து பாப்பாங்களே. அப்புறம் வீட்டு சம்பிரதாயப்படி வீட்ல இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். சில பேர் உங்களை பார்த்து சந்தோஷமா இருமான்னு சொல்லுவாங்க. சில பேர் விட்டா 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. அண்ணி நீங்க வேணா பாருங்க, எங்க அப்பா உங்களை பார்த்து என்ன சொல்வாருன்னு தெரியும். அம்மாடி சுஹானா, இஷான் உனக்கு ஒரு சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவனை உண்டில்லன் பண்ணிடுறேன். அண்ணி நீங்க அழறீங்களா? அப்பா என்ன சொல்வாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிச்சயமா உங்க அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ரெடி ஆகுறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். முடியுமா? அப்ப சரி. ஒரு நிமிஷம் இரு. மீனா, நீங்க என்ன பண்ற? கமலா எங்க போனா? அது வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாமா. வீட்ல அதிகமா வேலை இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இதையத்தான் நானும் அவகிட்ட சொன்னேன். எப்பவும் வேலை அதிகமா இருக்கும் போது நீங்க அனுப்புறா. வாய மூடு. நீ மட்டும் சாதாரண ஆளா? நல்ல சுத்தமா பெருக்கு. ஷீலா, துணிய நல்லா புழிஞ்சு காய போடணும். சரிங்க. ஒழுங்கா புழியலனா அப்புறம் தண்ணி கீழே சொட்டிட்டே இருக்கும், பாத்துக்க. ஏய், அந்த மெத்தைய மொட்டை மாடியில போய் காய வச்சிட்டு வாங்க. சரி. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க. நாங்க புதுசாவா வந்திருக்கோம், பரவாயில்ல இருக்கட்டும். நீ போய் நான் வேலையை ஜூஸ் பாரு. கொடுத்து அனுப்புறேன், உட்கார்ந்து பேசுங்க. ஆள் வருது, கண்ணு தெரியலையா? உன்னால என்னோட ஃபுல் ட்ரெஸ்ஸும் ஸ்பாயில் ஆயிடுச்சு பாரு. வார்த்தை அளந்து பேசுங்கம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நான் மினி, அப்புறம் இவ தான் ஹனி. ரெட்ட பெறுவீங்களா? ஷட் அப். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சுஹானாவோட. ஓ, இப்போ நீ என்ன பண்ற? வீட்ல எல்லார்கிட்டயும் சுஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோன்னு போய் சொல்லு. பேர் என்ன சொன்னீங்க? முதல்ல அது கீழே போடு. Who the hell is she? I don't know. Myself Meenu, the temporary maid of this house. அட, இன்னுமா நீ பெருக்கி முடிக்கல? என்ன பண்ணிட்டு இருக்க? யார்கிட்ட அழுதுட்டு இருக்க? இதோ. அட, நீங்க 2 பேரும் சுகானாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, ஈஷான் அண்ணனோட அத்தை இவங்க. ஹாய். ஹலோ. ஹலோ. வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம். 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 வணக்கம்மா. சுகானாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க? புது வீடு, புது குடும்பம், பாவம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ராதா, மொட்டை மாடியில நீ ஊறுகாய வெயில்ல வைக்க சொன்னல, நான் வச்சிட்டேன். ஊறுகாவா? யாக். சுகானாவோட ரூம் மாடியில இருக்கு, வாங்க. என்ன இது, கண்ணு தெரியலையா? இவங்க சுகானாவோட ஃப்ரெண்ட்ஸ். போங்க, அப்புறம் வந்து வேலையை பாருங்க. சாரிமா, வீட்ல வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அதான். வாங்க வாங்க போலாம். சரி. ராதாத்தே, உங்க புடவை மேல காக்கா அசிங்கம் பண்ணிடுச்சு, திரும்பவும் துவைக்கணும். இந்த காக்காவுக்கு வேற புடவையா கண்ணுக்கு தெரியலையா? சரி, அப்புறம் துவைச்சுக்கலாம். அது வந்து நாங்க மொட்டை மாடியில தான் துணியெல்லாம் காயப்படுவோம். நீங்க வாங்க வாங்க வாங்க, மேல போலாம் வாங்க. வாய
வாயை மூடு. என்ன கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பாரு. அட என்னம்மா நீங்க இவங்கள பார்த்தா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? இவங்க 2 பேரும் புது மருமகளோட தோஸ்துங்களாச்சே. உறவு முறை வச்சு பார்த்தா கூட ஈஷான் அண்ணனுக்கு மச்சினிங்க தானே? மச்சினிங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சம்பிரதாயம் இது? மை ஃபுட். என்ன பார்க்க இவங்களுக்கு ஷோபீஸ் மாதிரி தெரியுதா? ஹனி மினி எப்படி இருக்கீங்க? Fine yaar. How are you baby? This place is like hell. Just look at the curtains. They are so down market. Horrible. அண்ணி, என்ன நீங்க இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஹனி மினி. ஹாய். 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 உங்களை தான் நாங்க கல்யாணத்துல பார்த்தோமே. எப்படி இருக்கீங்க? யா, நல்லா இருக்கும். I must say that நீங்க 2 பேரும் உங்க ஃபிகரை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. சரியா சொன்ன. ஆமா, நீங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றீங்க? யோ பெர்ஃபெக்ட். என்னது டயட்டா? அதெல்லாம் கிடையாது. சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, சோலா பூரி, பானிபூரி, பேல்பூரி. வாட்? நாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இல்ல அண்ணி? சரியா சொன்ன. சரி, அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. எல்லாரும் உன்னோட அழகான முகத்தை பார்க்க கீழே காத்துட்டு இருக்காங்க. நேத்து தான் பார்த்தாங்கல்ல. அது நீ வீட்டுக்கு வரும்போது தானே பார்த்தாங்க. இப்ப பாக்குறது சம்பிரதாயப்படி. அண்ணி, இது வெறும் ஆரம்பம்தான். சுகண்ணா, நான் உன்கிட்ட உன்னை கேட்கவா? இப்பதான் யாருமே இல்லையே. நேத்து ராத்திரி என்னாச்சுன்னு எங்க கிட்ட மட்டும் சொல்ல. இல்ல, ஈஷான் உன் கைய முதல்ல பிடிச்சானா இல்ல ஏதாவது பேசினானா? நீங்க 2 பேரும் இதெல்லாம் இன்னும் கேட்கவே இல்லையா? வாட்? இல்ல, அது வந்து என்ன? நிஷா அண்ணி, இப்ப அதெல்லாம் வேண்டாமே. அண்ணி ரொம்ப வெக்கப்படுறாங்க. உங்க அண்ணி ரொம்ப வெக்கப்படுறாங்கல்ல? ஆமா. ஆனா நம்ம இஷான் தான் ரொம்ப வெக்கப்படுவான்னு நான் நினைச்சேன். சுகானா, நீ என்ன பண்ற? இந்த பிங்க் கலர் சாரி கட்டிக்கோ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். வேண்டாம் நிஷா அண்ணி, இது நல்லாவே இல்ல. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. இதோட பிளவுஸும் மேட்சிங்கா இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இல்லம்மா, இந்த கலர் தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். என்ன? தயவு செஞ்சு கொஞ்சம். நானே எதையாவது கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சரி, நீயே வந்துடு. இஷிகா, வா போலாம். உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரட்டா? No thanks. ஓகே. நீ எப்படி இங்க இருக்க சுஹானா? சுஹானா, இந்த வீட்ல நீ எப்படி இருக்க போற? Just look at the house. It's so crowded, dirty. இந்த தெரு atmosphere yak. அதோட இந்த ஃபேமிலி, they are a bunch of jokers. Guys, stop it. Just leave me alone. What? Leave me alone.
சஞ்சனம்மா, இது சுகானம்மாவோட டைரி. ஒருவேளை சுகானம்மா இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க என்ன திட்டிருப்பாங்க. இத பார்த்து யாரு என் டைரியை ரூம் விட்டு வெளில எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா இந்த பேட்டியை ரெண்டாக்கிடுவாள்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இத ஞாபக மறதியில அவங்களே தான் வெளியே விட்டுட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா மறுபடியும் கோவத்துல கத்துவா. ஹே டாலி அக்கா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க ஏன் வாய் முடிக்கு நான் திட்டுறத கேட்டீங்கன்னு வா. அப்புறம் அழகா சொல்லுவாங்க சாரின்னு. இந்த வீட்ல இனிமே பிளேட்டையும் கிளாஸையும் யாரும் உடைக்க மாட்டாங்க. ஒரு உண்மையை சொல்லுவா, எனக்கு என்னமோ இனிமே இந்த வீட்ல எனக்குன்னு வேலை எதுவும் இல்லைன்னு தோணுதுமா. அது சுஹானாம்மா காஃபிக்காக என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, டோஸ்ட் வேணும்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு சூப்பு கேட்பாங்க. ஒருவேளை காலையில சீக்கிரம் எழுப்புனா அதுக்கு எவ்வளவு கோவப்படுவா. நீங்க 2 பேரும் ஏன் அழறீங்க? சுஹானாம்மாவோட ஞாபகம் வருதுங்க. நிஜமாதான்ப்பா, அக்கா இல்லாம எதுவும் பிடிக்கல. என்னோட கவலையே வேற. நான் எவ்வளவு நேரமா அவளுக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. எதுக்காக போனை எடுக்க மாட்டேங்கிறா? இல்ல டாட், அது அக்கா எப்படி டாட் உங்களை மறப்பா? காலையில இருந்து 20 தடவை ட்ரை பண்ணிட்டேன். டாட், இன்னைக்கு முதல் நாள்ல நிறைய சம்பிரதாயம் இருக்கும், அவங்கள சுத்தி எல்லாரும் இருப்பாங்க. நான் அவளோட அப்பா அம்மா. அவ என் போனை கூட எடுக்காத அளவுக்கு அவ்வளவு பிஸி ஆயிட்டா. டாட் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க வேணா பாருங்க, அக்காவே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. நேத்துல இருந்து நான் அவ வாய்ஸையே கேட்கல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும். நான் தான் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் போல இருக்கேன். இன்னும் 1-2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். டாட், நான் வேணா உங்களுக்காக சுகானா அக்காவை மாறட்டா? டபுள் ரோல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளுக்கும் சம்மதம், அதுவும் இல்லாமல் நீங்களும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பெரியமா? அப்பனா சுஹானாவை உனக்கு பிடிச்சிருக்கா? இஷான், அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் இல்ல, பிராக்டிஸ். அதாவது பிராக்டிஸ்னா அது வந்து இப்படி தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா நிஷா இத பைத்தியக்காரத்தனம் தானே சொல்லுவாங்க. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, சுஹானா மேல பைத்தியம்.
உனக்கு சாதாரணமான பொண்ணுலாம் கிடைக்க மாட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு தான் கிடைப்பா. மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு உன்னை கூடிய சீக்கிரம் கல்யாண கோலத்துல பாப்பேன்னு. இந்த அம்மாவோட மனசை என்னைக்கும் போய் சொல்லாது. ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கண்ட கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு.